விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு பாப்பநந்தன் கோவிலின் ஆற்று பகுதியில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு பாப்பநந்தன் கோவிலின் ஆற்று பகுதியில் தற்போது திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனை நாம் அண்மை செய்திகளாக தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் பாலாஜி இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் பாலாஜி, தற்போது இந்த வெள்ளப்பெருக்குக்கு என்ன காரணம், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு பகுதியானது மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ளது. இங்குள்ள மேற்கு தொடர்ச்சி மலை வனப்பகுதியில் அத்திக்கோவில் ஆற்றுப்பகுதி, பாப்பநாத்தான் கோவில் ஆற்றுப்பகுதி மற்றும் சதுரகிரி சுந்தரமகாலிங்கம் கோவில் ஆற்றுப்பகுதிகள் உள்ளன. இந்த நிலையில் கடந்த ஒரு வாரமாக இப்பகுதியில் பகல் மற்றும் இரவு நேரங்களில் பரவலாக மழை என்பது பெய்து வருகிறது. இதனால் வனப்பகுதியில் உள்ள ஆற்றுப்பகுதிகளுக்கு நீர்வரத்து தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள சிறு சிறு அருவிகள் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஓடுகிறது. இந்த நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதை அடுத்து வத்திராயிருப்பு அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள பாப்பநத்தன் கோவில் மலைப்பகுதியில் இன்று மதியம் திடீரென பெய்த மழையின் காரணமாக இப்பகுதியில் உள்ள ஆற்றுப்பகுதியில் நீர்வரத்து என்பது அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள ஆற்றுப்பகுதிகளுக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல வேண்டாம் என ஏற்கனவே மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ள நிலையில் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் ஆற்றுப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என இப்பகுதியில் உள்ள வனத்துறையினரும் தெரிவித்துள்ளனர். மேலும் வனப்பகுதியில் உள்ள ஆற்றுப்பகுதிகளுக்கு பொதுமக்கள் குளிக்க சென்று உள்ளனரா என வனத்துறையினருடன் போலீசார் கண்காணிப்பு பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு பகுதியில் உள்ள பாப்பநத்தன் கோவில் ஆற்று பகுதியில் தற்போது திடீரென்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை தந்தமைக்காக நன்றி பாலாஜி.